வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு அன்னப்பிரசாதம் செய்யலாம். அதுக்கு ஒரு டீக்ஷா வச்சுருக்கேன். அதில் 2 குட்டி டீக்ஷாவில் தண்ணி விடுறேன். அந்த ஒரு குட்டி டீக்ஷாவில் ஃபுல்லாக எடுத்தால் 2 kg அரிசி ஆகும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். லேசாக கொதி வருது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கிறேன். அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் சாதம் ரெடி ஆகிடும். பாருங்க, வெந்துட்டே இருக்கு. கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டோம்னாக்கா அரிசி குழையாமல் வருவாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் நான். சாதத்துலேயே நல்லா வெந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போது பாருங்கள், பூ போல் வெந்துடுச்சு சாதம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் 1 நிமிஷம் விட்டால் கூட பரவாயில்ல. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 kg கடலைக்காய் சேர்த்துக்கிறேன். கடலைக்காய் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வதக்கலாம். வதக்கி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடலைக்காய் எவ்வளோ நல்லா வதக்கிறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அரைக்குறை வதக்கணுமா நல்லா இருக்காரு. அதை எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் நம்ம ஒரு கப்பளம் உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப்பளம் கடுகு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 30 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கட்டோட கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 200 கிராம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கட்டும். இதுக்கு எண்ணெய் கூட ஜாஸ்தியாக தேவைப்படாது. ஒரு 200 கிராம் இருந்தால் போதுமானது. 2 kgக்கு வதக்கிட்டே இருக்கு. அதே போல் 200 கிராமோட புளியோகரை மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஆச்சி புளியோகரைனா போடலாம், எம்டிஆர்னா போடலாம், இல்லை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற எந்த புளியோகரைனா சேர்க்கலாம். கூடவே 2 ஸ்பூனோட மஞ்சள் தூளும் கலந்துருக்கேன். நல்லா கலக்கி விடணும். நல்லா வதக்கிட்டு வேணும். அது எண்ணெய் தனியாக விட்டு வரும். அப்போது நம்மளுக்கு புளியோகரை ரெடி ஆயிடுச்சுன்னு, மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னு ஒரு அர்த்தம். இது நினச்சிக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இப்போ இந்த புளியோதரை பண்ணால் ரொம்ப நேரம் வைக்கக்கூடும். அதே போல் சாமிக்கு புளியோதரை தான் கொடுப்பாங்க. லெமன் ரைஸ், புளியோதரை, தயிர் சாதம் ரொம்பவே உகந்தது. எல்லா சாமிக்குமே இது நைவேத்தியமாக நம்ம வைக்கலாம். இன்றைக்கி நம்ம பாப்பா சொன்னதால நான் இன்றைக்கி புளியோதரை தான் செய்தேன் ஐயப்ப சுவாமிமார்கள் கொடுக்கறதுக்காக. பாருங்கள், இந்த சாப்பாட்டில் நம்ம வறுத்து வச்ச கலக்காவையும் தூவிக்கலாம். அதே போல் நம்ம மசாலா செய்து வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவும் பாதி கலந்துக்கலாம். கலக்கி விட்டுனே இருக்கலாம். மிச்சம் மீதி உள்ள மசாலா புளியோதரை மசாலாவும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டால் சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிடும். கடைசியில் ஒரு 1/4 கட்டோட கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டா சுவையான ஐயப்ப சுவாமி பிரசாதம், அந்த பிரசாதம் ரெடி ஆகிடும். இது நான் செய்கிற பிரசாதம் வந்துட்டு எல்லா சுவாமியும் சாப்பிடுறது, ஐயப்ப சுவாமியே சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக ஐயப்பா சாப்பிட்ட மாதிரியே எனக்கு ஒரு சந்தோஷம் கூட. எல்லாருக்கும் ஐயப்பனோட உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம எல்லாரும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் இருக்கலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஐயப்பனுக்கு பூஜை செய்து வைப்போம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. பாருங்க, எல்லா பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூஜை பண்ணிவிட்டு இப்போ கோவிலுக்கு போக வேண்டியது தான். அங்கே போயிட்டு எல்லா பக்தாதிகளுக்கும் ஐயப்பமார்களுக்கும் நம்ம புளியோதரை பிரசாதத்தை கொடுக்கலாம்.